கல்யாணம் பண்ணணும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தேன். அடிச்சாங்க, உதைச்சாங்க, எல்லாத்தையுமே அனுபவிச்சு 10 ஆண்டு காலமாவே அனுபவிச்சேன். நேற்று வீட்டுக்கு போனோன்னா இவன் வேலை பாக்குறாங்க, இன்னைக்கு வீட்டுல இவன் என்னைக்கு இருந்தாலும் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு தான் இவனு வாட்ச் பண்ணி வெட்டியிருக்காங்க. இப்ப நான் வீட்டையும் இழந்துட்டேன், 10 வருஷம் லவ் பண்ண இவனையும் இழந்துட்டேன். மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்கிறதுனால அவங்க மேல SC ஆக்ட்ல வழக்கு போடணும்னு சொல்லி தான் இங்க ஒரு முக்கியமான கோரிக்கை வைக்கிறாங்க. அதை பத்தி என்ன சொல்றீங்க? போடுங்க சார், எல்லாத்தையும் இழந்து நிக்கிற போடுங்க. கடந்த 8ஆம் தேதி வைரமுத்து பணியாற்றுகிற அந்த மெக்கானிக் ஷாப்புக்கு சென்று வைரமுத்துவை எச்சரித்து அவரை செருப்பால் அடித்து அவரை கொலை மிரட்டல் விடுத்து, நீ என் பெண்ணை பின்தொடர்ந்தாய் என்று சொன்னால் உன்னை கொலை செய்து விடுவேன் என்று கூட மிரட்டி இருக்கிறார். வைரமுத்துவை இழந்திருக்கிற குடும்பம் இன்றைக்கு நடுத்தருவில் நிற்கிறது. வைரமுத்துவை 10 ஆண்டு காலமாக காதலித்து திருமணம் செய்த அந்த பெண் இன்றைக்கு நடுத்தருவிலே எந்த விதமான நீதியும் கிடைக்காமல் நின்று கொண்டிருக்கிறார். உங்க அப்பா பேரு குமார், எங்க அப்பா பேரு குமார் தான். 10 வருஷமா நான் லவ் பண்ணேன் அந்த பையனை, வைரமுத்துங்கிற பையனை 10 வருஷமா லவ் பண்ணேன். அவனுக்கு 2 தங்கச்சி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளவு நாள் நான் வெயிட் பண்ணேன். அப்பா அம்மா போராட்டத்தோட சம்மத்தோட நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இருந்தேன். அவங்க என்ன கல்யாணம் பண்ணணும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தேன். அடிச்சாங்க, உதைச்சாங்க, எல்லாத்தையுமே அனுபவிச்சு 10 ஆண்டு காலமாவே அனுபவிச்சேன். திருப்பி நான் சென்னையில வேலைக்கு போனேன். 2 வருஷமா சென்னையில தான் வேலை பார்க்குறேன், சூப்பர்வைசரா இருக்கிறேன். சென்னையில வேலை பார்த்து அப்பப்போ வீட்டுக்கு வருவேன். அப்பப்பயும் டார்ச்சர் பண்ணுவாங்க. நான் அந்த பையன்ட்டு சொல்லுவேன், இது மாதிரியே நான் கல்யாணம் பண்ணிக்க, வேற மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிக்குவேன்னு டார்ச்சர் பண்றாங்க முத்து, நீ என்ன முடிவு சொல்லு, நான் அம்மா அப்பா சம்மதோட பொண்ணு கேட்கிறேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்குமா நீ அப்படிதான் சொன்னாங்க. இப்போ ஊர்ல இருந்து திரும்பி வீட்டுக்கு வந்தப்பயும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கோச்சிட்டு போய் பெருமா வீட்டுல இருந்தோன்னே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட், அந்த பையன் ஆனந்த் பட்டறையில வேலை பாக்குறாங்க. பட்டறையில போய் அடிச்சு இவங்களே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னையும் வர சொன்னாங்க, அவங்க வீட்லயும் வர சொன்னாங்க. எல்லாருமே வந்தோடனே போலீஸ் என்ன கேட்டாங்க. முன்னாடி என்ன விசாரிச்சாங்க, அவங்கள விசாரிச்சாங்க. அதுக்கு 6 மணிக்கு பிறகுதான் நான் வந்தேன். என்ன விசாரிச்சாங்க, நான் எல்லாரோட சம்மத்தோட தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் 10 வருஷமா நான் இருந்தேன். ஆனா எங்க வீட்டுல ஒத்துக்கல. நான் அந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அந்த பையனையும் என்னதான் கல்யாணம் பண்ணிப்பான். அந்த பையன் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும்னு கேட்டான். 6 மாசம் வெயிட் பண்ணா போதும். அந்த பையன் பண்ணுவானா அப்படின்னு கேட்டான். அவங்க பண்ணுவாங்க, எத்தனை வருஷமா இருந்தாலும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க, எங்களுக்கு 6 மாசம் வெயிட் பண்ணா போதும் அப்படிதான் நாங்க சொன்னோம். சரின்னு சொல்லிட்டு 6 மாசமா வெயிட் பண்ண முடியாது, எங்களுக்கு பொண்ணு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா வரல. எங்க அப்பா கல்யாண சம்மத்தோட பொண்ணு தான் இருந்தாங்க. எங்க நடிச்சதப்பா பாஸ்கர் என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு பொண்ணு வேணாம், அவங்களுக்கு தான் வேணும்னு சொல்லிட்டா நாங்க எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்றோம், அவங்களோட போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் அப்பா அம்மா வேணாம், நான் எழுதி கொடுக்கல. நான் முத்த திருமணம் செய்யணும், 10 ஆண்டு லவ் பண்ணேன் அப்படின்னு தான் நான் எழுதி தந்தேன்னா அப்பா அம்மா எனக்கு வேணான்னு சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் எழுதி கொடுத்தேன்னா ஒரு போட்டோ எல்லாரும் நிக்க வச்சு போட்டோ எடுத்து நீங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க எப்போ வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு போலீஸ் சொன்னாங்க. நீங்க கல்யாணம் பண்றதுக்கு உங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க. நான் அப்பயே சொன்னேன், இந்த பையன் மேல எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிதான் நான் திருப்பி வந்தேன். எங்களை என்ன பண்ணாங்க, நான் அப்பா கார்ல அழைச்சிட்டு போய் அவங்க மாமா வீட்டுல விட்டாங்க. நாங்க அங்க போய் 2 நாளா இருந்தோம். 3 நாள் நான் சென்னை போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நான் வேலை பார்க்க போறேன், நான் அங்க போய் இருக்கிறேன், ஒரிஜினல்லாம் என்னோட ரூம்ல தான் இருக்கு, நான் எடுத்துட்டு வந்துட்டு நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும், நான் போயிட்டு வர முத்து அப்படின்னு சொன்னேன். ஏத்தி 1:15 ட்ரெயினுக்கு அவங்க தான் ஏத்தி விட்டாங்க. ஏத்தி விட்டுட்டு நான் அப்பயே சொன்னேன், நான் போல 4 மணி ட்ரெயினுக்கு ஆச்சு நான் போறேன் அப்படின்னா, இல்ல வீட்டுல வேலை பாக்குறாங்க, நீ போமாலினி, 1 வாரம் கழிச்சு நான் உன்னை பார்க்க நான் வரேன், நீ போமாலினி அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நானும் போனேன். அவங்களும் வேலை பார்த்துட்டு போறப்பதான் இவனை வாட்ச் பண்ணி, இவனை 2 நாளா இவன் வீட்டுக்கு வரல, இவன் எங்கதான் தங்கியிருக்கான் அப்படிலாம் வாட்ச் பண்ணி நேற்று வீட்டுக்கு போனோன்னா, இவன் வேலை பாக்குறாங்க இன்னைக்கு வீட்டுல, இவன் என்னைக்கு இருந்தாலும் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு தான் இவனை வாட்ச் பண்ணி வெட்டியிருக்காங்க. இவனை மேல FIR போட்டு கேஸ் பண்ணும். இப்ப நான் வீட்டையும் இழந்துட்டேன், 10 வருஷம் லவ் பண்ண இவனையும் இழந்துட்டேன். எனக்கு சட்டபூர்வமான நடவடிக்கை வேணும்.
உங்க அப்பா எல்லாம் ஒண்ணுமே சொல்லல சார். உங்க அப்பா உடன்பாடு உண்டா? பொண்ணு விருப்பப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிரும், நம்ம பொண்ணை தான் தப்பு பண்ண கேட்கணும், அந்த பையனை போய் அடிச்சு தப்புன்னு தான் சொன்னாங்க எங்க அம்மா. எங்க அப்பா எல்லாம் ஒண்ணுமே சொல்லல சார். போலீஸ் ஸ்டேஷன் கூட எழுதி கொடுக்க எங்க அப்பா வரல சார். நான் அப்பயே சொன்னேன், எங்க அப்பா கையெழுத்து போட்டாதான் எனக்கு செல்லும், எங்க அப்பா கையெழுத்து போட சொல்லுங்க பொண்ணு இல்லைன்னு அப்படின்னு நான் சொன்னேன். எங்க அப்பா வரவே இல்லை சார். எங்க அப்பாவே கேட்டிருக்காங்க, நானே கையெழுத்து போல அது ஏன் போனுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்க அம்மா எங்க அம்மாவுக்கு சம்மதம் கிடையாது சார். எங்க அம்மாவுக்கு சம்மதம் கிடையாது. காரணம் உங்க அம்மா. எங்க அம்மாவுக்கு லவ் சம்மதம். அம்மா ஏதாவது உங்களுக்கு போன்ல பேசுறதுக்கு முன்னாடி மேட்டர் தெரியல. போன்ல எல்லாம் பேச மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்க, வேற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க, இவன் வேணாம், இருந்தாலும் நீ வாழ மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ உங்க அம்மா வந்து மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்கிறதுனால அவங்க மேல SC ஆக்ட்ல வந்து வழக்கு போடணும்னு சொல்லி தான் இங்க ஒரு முக்கியமான கோரிக்கை வைக்கிறாங்க. அதை பத்தி என்ன சொல்றீங்க? போடுங்க சார், எல்லாத்தையும் இழந்து நிக்கிற போதும். சரிம்மா. மயிலாடுதுறை வட்டம் அடியாமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த வைரமுத்து என்கிற இளைஞர் இன்றைக்கு சாதி வெறிக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். வைரமுத்து குமார் என்பவருடைய மகன் அதே கிராமத்தைச் சேர்ந்த பட்டியல் சமூகத்தைச் சார்ந்த ஒரு பெண்ணை காதலித்த காரணத்தினால் அவருடைய உறவினர்கள் சேர்ந்து இன்றைக்கு படுகொலை செய்திருக்கிறார்கள். அவர் காதலித்த பெண்ணினுடைய தாயார் ஒரு மாற்று சமூகத்தை சார்ந்தவர், அவர் தலித் அல்லாதவர். தான் பிறந்த சமூகத்தில் தான் தன்னுடைய பெண்ணை கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறார். இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். கடந்த 8ஆம் தேதி வைரமுத்து பணியாற்றுகிற அந்த மெக்கானிக் ஷாப்புக்கு சென்று வைரமுத்துவை எச்சரித்து அவரை செருப்பால் அடித்து அவரை கொலை மிரட்டல் விடுத்து, நீ என் பெண்ணை பின்தொடர்ந்தாய் என்று சொன்னால் உன்னை கொலை செய்து விடுவேன் என்று கூட மிரட்டி இருக்கிறார். அவருடைய வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறது. இன்றைக்கு கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட இந்த கொலையை செய்வதற்கு தூண்டிவிட்ட பின்புலமாக இருந்தவர் மாற்று சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் நீங்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்று காவல்துறையை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கடந்த 3 மணி நேரமாக சாலை மறியல் போராட்டம் நடத்தி வருகிறோம். ஆனால் மயிலாடுதுறையினுடைய டிஎஸ்பி அவர்கள் PCR வழக்கு போடுவதற்கு பதிலாக நான் எதிர்காலத்தில் வழக்கை திருத்தம் செய்து கொள்கிறேன், PCR வழக்கு போட முடியாது என்று பிடிவாதமாக இருக்கிறார். வைரமுத்துவை இழந்திருக்கிற குடும்பம் இன்றைக்கு நடுத்தருவில் நிற்கிறது. வைரமுத்துவை 10 ஆண்டு காலமாக காதலித்து திருமணம் செய்த அந்த பெண் இன்றைக்கு நடுத்தருவிலே எந்த விதமான நீதியும் கிடைக்காமல் நின்று கொண்டிருக்கிறார். காவல்துறை மிகுந்த அலட்சியத்தோடு இந்த பிரச்சனையை பார்க்கிறது. வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்கு வழக்கு பதிவு செய்து எங்களுக்கு FIR காப்பி கொடுங்கள் என்கிற ஒற்றை கோரிக்கையை மட்டும்தான் போராட்டக்காரர்கள் நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த டிஎஸ்பி அவர்கள் அந்த FIR போட்டு கொடுப்பதற்கு பதிலாக தொடர்ந்து எங்களை போராடுவதற்கு தூண்டுகிற விதமாக அலட்சியமாக செயல்படுகிறார். மாவட்டம் முழுவதும், மாநிலம் முழுவதும் இந்த பிரச்சனை காட்டுத்தீயாக பரவி கொண்டிருக்கிறது. ஒருவேளை அவர் SC/ST வழக்கு போட்டு FIR கொடுத்தால்தான் உடலை வாங்குவோம் என்று நாங்கள் சொல்லிவிட்டோம். அவர் அப்படிப்பட்ட FIR கொடுக்க மறுத்தார் என்று சொன்னால் இந்த பிரச்சனையை மாநில அளவிலான பிரச்சனையாக மாற்றி நீதி கிடைக்கிற வரை நாங்கள் போராட்டத்தை தொடர்வோம். மயிலாடுதுறையினுடைய காவல்துறையினுடைய அலட்சிய போக்கை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்பதற்கு பதிலாக காலம் தாழ்த்துகிற FIR வழங்க மறுக்கிற காவல்துறையினுடைய அலட்சியமான நடவடிக்கையை கண்டித்து மாநிலம் முழுவதும் ஒருங்கிணைந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என்று ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.